ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம சீதா இருக்காங்களே, அவங்க அம்மாவுக்கு சின்ன புள்ள மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அந்த டைம் பார்த்து மீனா வராங்க. மீனா வந்ததுக்கப்புறம் என்னம்மா இப்படி பண்ணுற, ஒழுங்காக சாப்பிட மாட்டியாமான்னு அதட்டாங்க. என்னடி மிரட்டுறீங்க, எனக்கு மாமியாராக இருப்பீங்க போல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மிரட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. 2 பொண்ணு இருக்கிற வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பயங்கரமான ஹாப்பினஸ் இருக்கும். அக்காவும் தங்கச்சுன்னா சொல்ல வேணும், அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பாட்டு தான், அக்கா கேத்தமா புள்ள எங்கே இருக்கா பைய புள்ள, அந்த மாதிரி பாட்டை போட்டுட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதான், பயங்கரமாக கலாய்க்க வேண்டியதான், வேற லெவலில் என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்படி ஒரு லைஃப் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீனா கேட்குறாங்க, இது மாதிரி என்னாச்சு, நீ யாரு கூடயே போனேன் நான் பார்த்துட்டேன்னு சொல்ல புட்டு வச்சுட்டாங்க. நம்ம சீதா அக்காட்ட மறைக்க முடியாது, அதனால எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலக்கா, நான் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவரான்னு செக் பண்ணி பார்ப்பேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல ஓகேப்பா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டாங்க. ரொம்ப இழுக்காதமா, அப்புறம் தாங்காமல் ஓடிட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகேப்பா இந்த 2Kல இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம விஜயாவை பார்க்கணுமே, அப்படியே 4 கால் சேரில் நாட்டாமா மாதிரி உட்காந்துட்டு இந்த பொண்ணு அடிக்கிற அலப்பறை இருக்கு, ஐயோ தாங்க முடியல. அந்த டைம் பார்த்து நம்ம ரோகிணி வேறு, ஐயோ முன்னாடியே உட்காந்துருக்கே வேணேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க, இது மாதிரி நான் மேக்கப் போயிட்டு வந்துட்டேன், 25,000 கொடுத்தாங்க, கையில் காசு கொடுத்தாங்களா கொடுன்னு சொல்லி கேட்குது. கையில் கொடுக்கல, அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. ஒன்று ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுட்டாங்க. இது ரொம்ப ஓவரா இல்லை, நான் என் சம்பளத்தை உனக்கு தரணுமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விட்டு வேறு வழி இல்லையே, அதனால் கொடுத்துட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்காக நம்ம முத்து வந்து ரவி கிட்ட சொல்லி மனோஜ் மேலே கூப்பிட்டா மனோஜிட்ட சொல்கிறாங்க, இது ரொம்ப தப்பு, நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணு எவ்வளோ கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடியாதுரா, என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா, அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இவர் திறந்த மாட்டாரா? ஓகே.